மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமெரிக்கா ஈரான் இடையே மூன்றிருக்கின்ற இந்த யுத்த சூழல் வரலாற்றுல இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு கரைபடிந்த ஒரு மாதமாக இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எதிர்வரும் 7ஆம் 8ஆம் திகதிக்கிடையில அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதோட அது மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு போர் சூழலை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அச்சம் தெரிவிக்கப்படுது. இந்த சூழல்ல துருக்கியில அமெரிக்காவினுடைய தூதுவராக இருக்கின்ற ஸ்டீவ் விட்கோஃப் இவருக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் இருவருக்குமான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான தயார் நிலை இருப்பதாகவும் இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது என்பதுல இஸ்ரேல் ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையோடும் இருக்குது. இப்போது இஸ்ரேலுடைய குறித்த தூதுக்குழு இப்போது பென்டகனை சென்றடைஞ்சாங்க. நேற்றிரவு இரவோட இரவாக அங்கிருக்கின்ற இராணுவ பிரதானிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கிறன்னு சொல்லி வந்திறங்கியாச்சு. போர் விமானங்கள் யுத்த கப்பல் எல்லாம் இப்போது தயார் நிலையில இருக்குது. ஏன் அடிக்காம அண்ணன் பார்த்து கொண்டிருக்கிறாரு, அடிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி டார்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட இப்போது பென்டகனிடம் இவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த ரகசிய வரைபடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய அணு உற்பத்தி மையங்கள் எங்க இருக்கு, ஏவுகணை உற்பத்தி தளங்கள் எங்க இருக்கு, அதே போல மிக முக்கியமான இராணுவ படத்தளபதிகளுடைய பதுங்கு குழிகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி துல்லியமாக எங்கிருந்து அடிக்கணும், எப்படி அடிக்கணும் வரைபடத்தை அப்படியே கொடுத்துட்டு சொன்னாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க, இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அமெரிக்க இராணுவ தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வரையறுக்கப்பட்ட விரைவான தூய்மையான ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உட்கட்டமைப்புல சேதப்படுத்துறது இல்ல, மாறாக அணு உலைகளையும் ஏவுகணை தளங்களையும் மிக முக்கியமான பட தளபதிகளையும் டார்கெட் பண்ணி இந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கிணங்க அதுக்கான வரைபடத்தையும் டார்கெட் லிஸ்டையும் இப்போது பென்டகனிடம் ஒப்படைச்சிருக்காங்க. ஈரான் இதற்கான தயார் நிலையில் இருப்பதாகத்தான் அங்கிருந்து சொல்லுகின்ற செய்திகள் தெரிவிக்குது. ஆயத்துல்லா அலி ஹாமினி எவ்வளவிலும் படுகொலை செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால ஆயத்துல்லா அலி ஹாமினி தனக்கு பிறகு ஆட்சி தங்கு தடை இல்லாம போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக 3 மிக முக்கியமான பிரதிநிதிகளை ஆட்சியை நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு அமைப்புல இப்போதைக்கு தீர்மானிச்சிருப்பதாகவும், படை தளபதிகளுக்கு ஏதும் நடந்துட்டா அந்த பணியை தங்கு தடை இல்லாம கொண்டு செல்வதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும், களத்துல ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்துட்டா அந்த பட தளபதிகளுடைய பணிகளை நீங்கள் கையில் எடுக்கணும் என்ற உபதேசத்தையும் ஆலோசனையும் வழங்கியதோட ஆயத்துல்லா அலி ஹாமினி இறந்துட்டா ஈரான் இறந்துவிடும் என்ற அமெரிக்காவினுடைய கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லி ஈரான் விடுகின்ற பாரசீகம் கிடையாது, உயிர் வாழுகின்ற பாரசீகம் அப்படின்னு ஒரு செய்தியையும் நாட்டு மக்களுக்கு சொல்லி இருந்தாரு. இதை அடுத்து அமெரிக்கா ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்துல அடுத்த கணம் பதில் தாக்குதல் இஸ்ரேலை மையப்படுத்தி இலக்கு வைத்து தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் திட்டமிடப்பட்டதாகவும், நிச்சயமாக 700 முதல் 800 ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய இதயம் என்று சொல்லப்படுகின்ற டெல் அவீவ் மற்றும் ஹைவா போன்ற நகரங்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எதற்கு இந்த 2 நகரங்களும் இலக்கு வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய மொத்த சனத்தொகையில 70% இந்த 2 நகரங்களில் தான் செறிந்து வாழ்வதாக சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு இவங்க பயன்படுத்தி இருக்கின்ற ஏவுகணைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபர் சொனிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணை. இந்த ஏவுகணையுடைய வீரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அயன்டோம் இன்னும் மற்றும் வான் பாதுகாப்புகளினால் இவைகளை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாத அளவுல தான் இதனுடைய வீரியம் இருப்பதாகவும், அது எடை கொண்ட வெடிபொருட்களை தாங்கி செல்லக்கூடிய வேகமிக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த வகையில முதல் அடி அமெரிக்கா அடித்தால் நிச்சயமாக பதிலடி இஸ்ரேலுக்கு விழும் என்பதுதான் இப்போது ஈரானுடைய கணக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது ஈரான் வாழ்வா சாவா என்ற போராட்டத்துல இருக்குது. தற்போது ஏனைய ஆயுத குழுக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அமெரிக்காவினுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இப்போது கொடுக்கப்பட்ட செய்திகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. போதா குறைக்கு ரஷ்யாவும் சீனாவும் இப்போது ஈரானுடன் கைகோர்த்தது என்பது மிகப்பெரிய தலைவலியை இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா ஈரான் யுத்தத்துல இஸ்ரேல் ஏன் இவ்வளவு கொதிக்குது, ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுது, ஏன் இவ்வளவு அவசரப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னால இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றது இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இவ்வளவு அவசரப்படுவதற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில இருக்கும்போது
அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படியோ ஈரானுடைய சோழிய முடிச்சிடணும். இந்த ஆண்டு வந்து அமெரிக்காவிலும் தேர்தல் வர இருக்குது, அதே போல இஸ்ரேலிலும் தேர்தல் வர இருக்குது. அமெரிக்காவுடைய தேர்தலுக்கும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்குமான தொடர்பு என்னென்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாத அளவுல வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. கருத்து கணிப்பின்படி இப்போதைக்கு இடைத்தேர்தலில் வந்து டொனால்ட் ட்ரம்புடைய கட்சி, குடியரசுக் கட்சி பெரும்பான்மை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை நவம்பருக்கு பிறகு இந்த யுத்தம் மூலமாக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக போர் விமானங்களை நகர்த்துகின்ற, முடிவெடுக்குகின்ற, செயற்பாடுகளில் இறங்குகின்ற எந்த ஒரு வேலையும் தன்னிச்சையாக செய்ய முடியாது. எனவே அந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு முதல் ஏதோ ஒரு வகையில இந்த யுத்தத்தை நடத்தி முடிச்சிடணும், ஈரானுக்கு ஒரு முடிவை கட்டிடணும் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுல இப்போது இஸ்ரேல் இருக்கிறதுனால அவசரமாக லிஸ்டையும் கொடுத்தாச்சு, வாங்கய்யா அடிங்கய்யா, உளவு பார்த்துட்டோம், இடம் இப்படித்தான் இருக்குது, இங்கதான் தாக்குதல் நடத்தணும், அவசரப்படுங்க, லேட்டாக சீனா வந்தது, ரஷ்யா வந்தது, போதாத்துக்கு வடகொரியா அந்தந்த நாடெல்லாம் வந்து சேர்ந்துரும் ஐயா, அது கஷ்டமா போயிடும், இப்ப அடிச்சு முடிங்க, தேர்தலுக்கு போது இந்த சோழியை முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு அவசரத்துலதான் இப்போது இரவோட இரவாக இந்த குழு ஓடி போயிருக்காங்க அமெரிக்காக்கு. டொனால்ட் ட்ரம்போட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதான பக்கம் பாயிரதா இல்ல யுத்த பக்கம் பாயிரதா? இஸ்ரேலுக்காக யுத்தம் என்று சொல்றது, நாட்டு மக்களை சமாளிக்க சமாதானம் என்று சொல்றது, எனக்கு தான் அந்த நோபல் பரிசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து 70% மக்கள் வந்து ஈரான் மீது போர் தொடுப்பதை விரும்பல. அதனால இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும் என்பதனால சமாதானம் ஒரு இடத்துல யோசிக்கிற நேரத்துல இஸ்ரேலை பார்த்துட்டா அது யுத்தமாக கருதுகின்ற ஒரு சூழ்நிலையில இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இருந்து முழிக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது வந்து இஸ்ரேலில் நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கும் இந்த யுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற தேர்தல்ல பெஞ்சமின் நெதன்யாகு வெற்றி பெறணுமாக இருந்தால் அவர் வந்து ஈரானுடைய அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு போர் வீரனாக தன்னை நிறுத்தி அந்த தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த தேர்தலை வெற்றி அடையணும் என்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானை அடக்கி வைக்காமல் அந்த தேர்தலுக்கு போகும் பட்சத்துல நிச்சயமாக பெஞ்சமின் நெதன்யாகு தோல்வியுறுகின்ற ஒரு சூழல் தான் அங்கு இருக்குது. காரணம், இப்போதே அவருக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனால, மக்கள் வெறுப்பை சம்பாதிச்சதுனால பதவி விலக வேண்டிய, பதவியை துறக்க வேண்டிய அல்லது தோல்வியுற்று வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி சூழ்நிலை உருவானால் இவருக்கு எதிராக அந்த நாட்டிலேயே 4 லஞ்ச ஊழல் வழக்குகள் இடம்பெற்று வருது. அது கழுத்தை கடிக்கும். இவை அனைத்தின் சிக்கலை தோற்றுவிக்கும் என்பதனால ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு போர் வீரனாக, ஈரானை அடக்கி வைத்த ஒரு வீரனாக தேர்தலை கடங்காணணும் என்பதனால ஜூன் மாதத்துக்குள்ள இந்த யுத்தத்தை முடிக்கணும், தான் ஒரு போர் வீரனாக எதிர்வரும் தேர்தலை கலங்கானவன் அப்படின்றதான் அவருடைய கணக்கு. இந்த கணக்கு பலிக்குமா பலிக்காதா, சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்பதை எதிர்வரும் தினங்கள் தான் அதை முடிவு செய்யும் என்றுதான் இப்போது பேசப்படுது. மக்கள் ஆளுங்கடனா மக்களை கொண்டு ஆளுகின்ற ஒரு சூழலை தான் இப்போ உலக அரங்குல இப்போது பார்க்க முடியுது. யுத்த வெற்றியினால ஆட்சிகளை பிடிச்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அரசியல் வரலாறுல பெரிய ஒரு பட்டியலை பார்க்க முடிந்தது. 1982ஆம் ஆண்டு பிரித்தானியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மார்கரெட் தச்சர் அர்ஜென்டினாவுக்கு எதிரான யுத்தத்தை வெற்றி கொண்டதுனால செல்வாக்கு இல்லாத அந்த மனிதர் பிரதமர் ஆனாரு. 1991ஆம் ஆண்டு வளைகுடா யுத்தத்துல சதாம் ஹுசேனுக்கு எதிராக களங்கண்டவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ். 89% செல்வாக்கை பெறுவதற்கு அது காரணமாக இருந்ததாக சொல்லப்படுது. இந்திய 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தில் வெற்றி கொண்டதுனால வாஜ்பாயினுடைய கூட்டணி, அவர் தலைமையிலான கூட்டணி வந்து அதிக பெரும்பான்மை பெறுவதற்கு அது காரணமாக இருந்தது. இலங்கை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் 2009ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே யுத்தத்தை வெற்றி கொண்டதன் காரணமாக யுத்தத்தை முடித்த ஒரு நாயகனாக 2010ஆம் ஆண்டு தேர்தலில் களங்கண்டாரு. அதிகூடிய பெரும்பான்மை எடுத்து ஆட்சி படும் எதையும் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் ஆட்சிக்கு தேவை யுத்தம். யுத்தம் இல்லாட்டியும் யுத்தத்தை உருவாக்கி ஏதோ ஒரு வகையில யுத்தத்தை வென்று தேர்தலை வெற்றி பெறுகின்ற கலாச்சாரம் உலக அரசியல்ல எப்போதுமே இருந்து வந்திருக்கு. அந்த வகையில இப்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வருகின்ற தேர்தலை வெற்றி பெறணுமாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவை உள்ள இழுத்து ஈரானை அடக்கி வைக்கின்ற ஒரு வேலையை செய்யறதுக்கான முயற்சி தான் இது. அந்த வலையில இப்போது வெகுளியா இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2 தேர்தல்களிலும் எவ்வகையான தீர்ப்பு மக்கள் வழங்க போறாங்க, தமது நாட்டிலே அரசியல் பலமிழந்து அனாதையாக நிற்கின்ற சூழல் உருவாகுமா என்ற ஒரு விஷயம்
பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் தீர்க்கமான ஒரு மாதமாக உலக அரங்கிலே இருக்க போகுது அப்படின்னு ஒரு அச்சம்தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் வளமையான பிரார்த்தனை தான். மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி நிலவட்டும், மக்களுடைய உயிர்களுக்கு இறைவன் உத்தரவாதத்தை வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.